வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2024 எக்ஸாம் அதனுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் கேட்டகரி வைஸ் லாஸ்ட் வீடியோவில் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ எடுத்தால் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அப்போ இந்த வீடியோவில் கேட்டகரி வைஸாக பார்க்க போகிறோம். ஜென்ரல் டேனுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளவு, பிசிக்கு எவ்வளவு, எம்பிசிக்கு எவ்வளவு, எஸ்சிக்கு எவ்வளவு, எஸ்டிக்கு எவ்வளவு, பிசி முஸ்லீம்க்கு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் என்னுடைய சேனல் அப்டேட் ஆகும். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம கேட்டகரி வைஸாக என்னென்ன கட் ஆஃப் மார்க்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். எவ்வளவு வேக்கன்சி இருக்குது, அப்போ அந்த வேக்கன்சிக்கு தகுந்தாப்பில் கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி வரும் அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த யூஜிடிஆர்பிக்கு இந்த கரண்ட் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஷார்ட் ஃபால் வேக்கன்சின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் கொடுத்துக்கிறாங்க. அப்போது நம்ம கரண்ட் வேக்கன்சிஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸில் கெமிஸ்ட்ரிக்கு அவ்வளோவா ஒன்றும் வேக்கன்சி இல்லை. ஸோ அதனால் இந்த கரண்ட் வேக்கன்சிஸ், இப்போ கரண்ட் வேக்கன்சிஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேன் இந்த இருக்குது. கெமிஸ்ட்ரிக்கு 45, அதுக்கடுத்தபடியாக தமிழ் மீடியம் 12, உமன் 20, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 38, பிசி ஜென்ரலில் 38, 10, உமனுக்கு 16, உமன் தமிழ் மீடியம் 5. அடுத்தபடியாக பிசி முஸ்லீமுக்கு மொத்தமே ஒரு 8 போஸ்ட் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எம்பிசியில் ஜென்ரலில் 27 இருக்குது. அதுக்கப்புறமா தமிழ் மீடியத்துக்கு ஒரு 8, உமனுக்கு ஒரு 14, உமன் தமிழ் மீடியத்துக்கு ஒரு 3. அப்போ இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறமா எஸ்சி கேட்டகரியில் 23, ஜென்ரலில் 23, தமிழ் மீடியத்துக்கு 5, அடுத்து உமனுக்கு 10, உமன் தமிழ் மீடியம் 2. எஸ்சி ஏல பார்த்தீங்கன்னா 4, அடுத்து தமிழ் மீடியம் 2, உமனில் 1, உமன் தமிழ் மீடியத்தில் 2. அப்போ டோட்டலாக இந்த கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் 273 வேக்கன்சிஸ் இருக்குது. அப்போ இந்த 273 வேக்கன்சிஸில் ஜென்ரல் டேனுக்கு நம்ம பார்த்தோம் 45 கொடுத்துருந்தாங்க. அப்போ ஜென்ரல் டேனுடைய கட் ஆஃப் மார்க் எதில் ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேனில் டோட்டலாக 45 பார்த்தோம் இல்லையா, அது கூட ஒரு 12 வேக்கன்சிஸ் அந்த தமிழ் மீடியம் அதையும் நம்ம சேர்த்துட்டோம். சரிங்களா, சம்டைம்ஸ் தமிழ் மீடியம் படிக்காதவங்க ஜென்ரல் கேட்டகரியில் வரலாம் இல்லையா. அப்போ அதில் இல்லைன்னா அவங்களுடைய மார்க்ஸ் இந்த ஹையஸ்ட் ரேஞ்சர் இல்லைன்னா இந்த போஸ்டிங் எங்கே ஆட் ஆயிரும், ஜென்ரல் டேனில் ஆட் ஆயிரும். ஸோ அதனால் நான் அதையும் ஆட் பண்ணி போட்டுக்கிறேன். சரிங்களா, சரி. இப்போ நாம் அதில் இப்போ சப்போஸ் அப்படியே போனாலும் சரிங்களா, அப்படியே ஒரு 10 வேக்கன்சி தமிழ் மீடியத்தில் போனாலும் நான் அதையும் விட்டுட்டேன். அது கூட அப்போ 45 கூட ஒரு 2 வேக்கன்சி மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். தமிழ் மீடியத்தில் உள்ள 2 வேக்கன்சி சேர்த்து 47 நான் போட்டுக்கிறேன். அப்போ அதில் தமிழ் மீடியத்தில் நான் என்ன செய்யல சேர்க்கல, தமிழ் மீடியத்தில் ஒரு 10 வேக்கன்சிஸ் இருக்குது. சரி, இப்போ அந்த 47 வேக்கன்சிஸ் இருக்குது இல்லையா, இந்த 47 வேக்கன்சிஸில் நான் ஃபஸ்ட்டு ஒரு 15 கேண்டிடேட் எடுத்துக்கிறேன். அந்த 15 கேண்டிடேட்ஸோட மார்க் பார்த்தீங்கன்னா இந்த 110லேருந்து 120 வரைக்கும் இருக்கும். ஒரு 15 கேண்டிடேட்ஸ் அதிகமாக தான் போட்டிருக்கிறேன். சரிங்களா, அப்போ பாருங்கள் 110 to 120 மார்க்ஸ். அப்போ இந்த 47ல் ஒரு 15 கேண்டிடேட்ஸ் இந்த மார்க்குள்ளே போகிறாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 32 பேர் இருக்கிறாங்க. 32 வேக்கன்சி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அந்த 110 பார்த்தோம்லையே, அப்போ 110லேருந்து 105 வரைக்கும் ஒரு 20 கேண்டிடேட்ஸ் நான் போட்டேன். அப்போ 5 மார்க்குள்ளேயே 20 கேண்டிடேட்ஸ் நான் போட்டுக்கிறேன். சரிங்களா, ஏன்னா மார்க் எல்லாருமே நல்லா எடுத்துக்கிறாங்க, அதே போல் வெயிட்டேஜ் மார்க்ஸும் இருக்குது. அப்போது அதையே நம்ம சேர்த்துட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா 105லேருந்து 110 வரைக்கும் ஒரு 20 கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. 105 to 110 எல்லாமே ஜென்ரல் கேண்டிடேட். அப்போ 47ல் 32 பார்த்தோம், 32ல் ஒரு 20 போயிடுச்சு. இப்போ ரிமைனிங் ஒரு 12 இருக்குது. அப்போ அந்த மார்க்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 103லேருந்து 105ஓட ஸ்டாப் ஆகிடும். அப்போ நமக்கு ஜென்ரல் டேனுடைய கடைசி கட் ஆஃப் எங்கே வருது, 103ல் ஸ்டாப் ஆகுது. இப்போ ஜென்ரல் டேன் உமன் அதில் பார்த்தீங்கன்னா 20 வேக்கன்சி இருக்குது. ஜென்ரல் டேன் உமன் 20 வேக்கன்சி. அப்போது நம்ம 103ல் கட் ஆகிருக்குது. இப்போ 103லேருந்து தான் நம்ம போடணும். அப்போ 103லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி 100ல் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த 100க்குள்ளே ஒரு 4 மார்க்குள்ளே 20 கேண்டிடேட்ஸ் நான் போட்டுக்கிறேன். 4 மார்க் 100, 101, 102, 103.
இந்த 4 மார்க்கில் 20 கேண்டிடேட்ஸ் ஏன்னா இருக்கலாம், வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதனால் ஜென்ரல் டர்ன் உமன் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்கில் ஸ்டாப் ஆகுது. அடுத்தது ஜென்ரல் டர்ன் உமன் தமிழ் மீடியம். அப்போ இந்த மார்க் வந்து நம்மளால் கண்டிப்பாக கால்குலேட் பண்ணவே முடியாது. இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஜென்ரல் டர்ன் உமன்லேயே ஆட் ஆயிரும். சரிங்களா? தமிழ் மீடியத்தில் இல்லைன்னா ஜென்ரல் டர்ன் உமனில் அது ஆட் ஆயிரும். சரிங்களா? அப்போ கண்டிப்பாக இருப்பாங்க, ஜென்ரல் டர்ன் உமனில் வந்து இருப்பாங்க. அப்போ என்னாகும், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் 98 to இந்த 100, அதை விட கம்மியானாலும் ஆகலாம். ஏன்னா தமிழ் மீடியம் மட்டும் கம்மி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரி, இப்போ நம்ம பார்த்தாச்சு. அப்போ இந்த ஜென்ரல் டர்ன் உமன் 100ல் நமக்கு ஸ்டாப் ஆகுது. இப்போ அடுத்தது வாங்க, அடுத்தது இந்த பிசி கேட்டகரி வாங்க. ஏன்னா பிசி கேட்டகரி, அப்போ பிசி கேட்டகரிக்கு எதுலேருந்து மொத்தம் வேக்கன்சி பாருங்கள், 38 வேக்கன்சி இருக்குது, ப்ளஸ் ஒரு 10 தமிழ் மீடியம். அப்போ நம்ம அந்த தமிழ் மீடியத்தை விட்டாச்சு. தமிழ் மீடியத்தை நம்ம விட்டாச்சு. அப்போ 38 வேக்கன்சி நம்ம போடுறோம். அப்போ 38 வேக்கன்சியும் எதில் வரைக்கும் ஃபில் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100லேருந்தே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 99 இல்லை, 100லேருந்தே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜென்ரல் டர்னில் வந்துட்டு நிறைய பேர் இருக்கலாம், ஒரே மார்க்கில் நிறைய பேர் இருக்கலாம். அதனால் 100ல் இருந்து கூட வரலாம். அப்போ 100ல் இருந்துட்டு ஒரு 95. சரிங்களா? அப்போ கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேக்ஸிமம் மார்க்கு 95 to 100. அப்போ பிசி வேக்கன்சி இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகும், இருக்கும் 95 to 100. சரிங்களா? அப்போ அதில் அந்த மார்க் எடுத்தவங்க என்ன செய்யலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம். அப்போ இதில் பாருங்கள் 38 வேக்கன்சி இருக்குது. அப்போ ஒரு மார்க்கில் எத்தனை 10 பேர் இருந்தாலும் என்ன செய்யலாம், அப்போ 4 மார்க்குக்கு கண்டிப்பாக நவுண்டு வரும். சரிங்களா? அப்போ 100, 99, 98, 97, 90, 97, 96, 96 வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ அதே போல் அடுத்தது பிஎஸ்டிஎம். இப்போ பிசி தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வரலாம், அதுவும் இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு வரலாம். அப்போது இந்த இப்போ இந்த 95 இந்த மார்க் வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா பிசி தமிழ் மீடியத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அப்போ இதில் வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு குறைஞ்சி வரலாம். சரிங்களா? அப்போ 95, 94, அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது பிசி உமன். இப்போ பிசி கேட்டகரி மட்டும் தான் பார்த்துருக்கோம். இப்போ பிசி கேட்டகரியில் எல்லாரும் வரலாம், உமன் வரலாம், மென் வரலாம், எல்லாரும் அந்த இதில் வரலாம், ஜென்ரல் டர்னில் வரலாம். இப்போ அடுத்தது பிசி உமன் தனி கேட்டகரி. அதில் மட்டும் 16 வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் மட்டும் 16 வேக்கன்சி. அப்போ இதில் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வருது பாருங்கள். அப்போ 93, 94, 95. அப்போ இந்த 3 மார்க்குக்குள்ளேயே 16 கேண்டிடேட்ஸ் வந்துடுவாங்க. கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், பிசி உமன் தமிழ் மீடியம் 5 வேக்கன்சி. அப்போ இந்த 2 மார்க்குள்ளே 90 கூட வச்சுக்கலாம். இப்போ 90 to 93, இல்லைனா 85 to 93 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். பிசி உமன் தமிழ் மீடியம் என்ன இருக்கலாம், 85லேருந்தே ஆரம்பிக்கலாம், 85 to 93 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். அடுத்தது பாருங்கள், பிசி முஸ்லீம் 9 வேக்கன்சிஸ் இருக்குது. அப்போ அவங்க ஜென்ரல் கேட்டகரி எதில் முடியுதோ அதில் அவங்களுக்கு ஆரம்பிக்கும். இப்போ ஜென்ரல் கேட்டகரி நம்ம எதில் முடித்தோம் பாருங்கள், 100ல் முடித்தோம் இல்லையா? ஜென்ரல் கேட்டகரி நமக்கு வந்து உமன் வந்து பார்த்திங்கன்னா 100ல் முடித்தோம். அப்போ நமக்கு எதில் ஆரம்பிக்குது, அப்போ அந்த 99, 98, 97. அப்போ அந்த 100 ரேஞ்சிலே வந்துடும். சரிங்களா? 100, 99, 98, 99, 100. அப்போ இந்த 3 மார்க்குள்ளேயே என்ன செஞ்சிடலாம், இந்த 9 வேக்கன்சியும் ஃபில் ஆகிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எம்பிசி டிஎன்சி மொத்தமாக 27 வேக்கன்சிஸ் இருக்குது. எம்பிசி டிஎன்சியில் 27 வேக்கன்சிஸ் இருக்குது. அப்போ இவங்களுடைய கட் ஆஃப் மார்க், அப்போ இவங்களுக்கு எங்கேருந்து பார்க்கணும், ஜென்ரல் டர்ன் எப்போ முடியுதோ அதுலேருந்து தான் பார்க்கணும். அப்போ ஜென்ரல் டர்னு எங்கே முடியுது, 103ல் முடியுது இல்லையா? அப்போ அந்த 102லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ பாருங்கள், 102லேருந்து ஆரம்பித்து 95ல் நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அப்போ அதுலேயே எத்தனை போஸ்ட்டு உங்களுக்கு ஃபில் ஆகிருக்கு, 27 போஸ்ட்டு ஃபில் ஆகிருக்கு. சரிங்களா? 1, 2 என்ன செய்யலாம், குறையலாம், அவ்வளோதான். அப்போ எம்பிஎஸ்சி டிஎன்சியில் இதுதான் கட் ஆஃப் மார்க். அடுத்து தமிழ் மீடியம் நல்லா என்ன செய்யலாம், குறைஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 85 to 94 அந்த ரேஞ்சில் வரலாம். அடுத்து எம்பிசி உமன் 14 வேக்கன்சிஸ் இருக்குது இதில். அப்போது 93 to 95 இந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம், இல்லை 90 to 95 ரேஞ்சு கூட வரலாம்.
14 வேகன்சிஸ் இருக்குது இல்லையா. இப்போ 90 to 95 14 வேகன்சிஸும் ஃபில் ஆகலாம். அடுத்தது எஸ்சி கேட்டகரியில் டோட்டலாக 23 வேகன்சிஸ் இருக்குது. டோட்டலாக 23 வேகன்சிஸ் இருக்குது. அப்போது இவங்களும் இதுக்கு அடுத்து தான் வருவாங்க. ஜென்ரல் டேனுக்கு அதிலிருந்து தான் கணக்கு பண்ணணும். அப்போது 103 முடிஞ்சு 102 ஆரம்பிக்கணும். 102 ஆரம்பித்து நம்ம ஏற முடிக்கணும் பாருங்கள், 94 முடிக்கணும். சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ 94 இப்போ 93 வச்சுக்கிடலாம். சரிங்களா. 93 வரைக்கும் வரலாம். இப்போ 93 to 102 இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த 23 போஸ்ட்டும் ஃபில் ஆகிடும். அது எஸ்சி தமிழ் மீடியம் 5 வேகன்சிஸ் இருக்குது. அப்போ இது பாருங்கள் 88 to 90 வரலாம், இல்லைன்னா 85 to 90 வரலாம். அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வரலாம். 5 கேண்டிடேட்ஸில் ஃபில் ஆகலாம். அடுத்தது பாருங்கள், இந்த எஸ்சி உமன் 10 வேகன்சி இருக்குது. அப்போது அவங்களுடைய வேகன்சி எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? இதுலேருந்து ஆரம்பிக்கணும். இந்த கேட்டகரி ஜென்ரல் டேனில் எதில் முடியுது அதுலேருந்து ஆரம்பிக்கணும். 93 முடிச்சிருக்கோம். அப்போ 93 to 90. அப்போ இந்த ரேஞ்சில் ஒரு 10 வேகன்சிஸ் ஃபில் ஆகலாம். இது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 88 இந்த ரேஞ்சில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 7 வேகன்சிஸ் இருக்குது. அப்போது இவங்களுடைய கேட்டகரி எதில் முடியுதப்போ இவங்களுக்கும் 95 to 100 அந்த ரேஞ்சில் வரலாம். 95 to 100. அப்போ இவங்களுக்கு என்ன வந்தது? இந்த கேட்டகரி எவ்வளோ வந்தது? எஸ்சி கேட்டகரி எவ்வளோ வந்ததோ அதே போல் தான் இங்கே பாருங்கள். நமக்கு 93 to 102 பார்த்தோம்ல, இங்கேயும் அதே போல் வேகன்சி கம்மியாக இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வேகன்சிஸ் எல்லாம் ஃபில் ஆகிடலாம். அப்போ இதுதான் நம்மளுடைய அனாலிசிஸ். ஏன்னா இதுதான் லாஸ்ட் டைமாக பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் அதில் என்ன கட் ஆஃப் வச்சு கேட்டகரி வைஸ் எப்படி பிரித்தாங்களோ அதே போல் தான் நான் பிரிச்சுருக்கிறேன். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுடைய மார்க்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கான போஸ்டிங் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதே போல் தமிழ் மீடியத்துக்கு இன்னும் மார்க் கம்மியாகும். ஏன்னா தமிழ் மீடியத்தில் படித்தவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. இன்னும் மார்க் என்ன செய்யலாம், கம்மியாகலாம். சரிங்களா. ஓகே. அப்போ இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்ததுன்னா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.